நாசியின் சுவாசத்த செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவராம். பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவராம். நாசியின் சுவாசத்த செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவராம். பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவராம். மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி, மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி, வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது, வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது, என்றும் அணுகாது. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய சமாதானம், கர்த்தருடைய தயவு நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துகிறார். மகா வறட்சியான காலங்களில் ஆத்மாவை திருப்தியாக்குகிறார், எலும்புகளை நினைவுள்ளதாக்குகிறார், நீர் பாய்ச்சலால் தோட்டத்தை போல் மாற்றுகிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தரால் நாம் பிழைத்திருக்கிறோம், கர்த்தரால் நாம் வாழ்கிறோம், கர்த்தரால் சுகித்திருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? உண்மையாக விசுவாசிச்சிங்கன்னா ஆண்டவருடைய கிருபையினாலே பாருங்கள், ஒரு மாதம், புதிய மாதத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இப்பொழுது தான் 2024 தொடங்கினது போல் தெரிகிறது. ஆனால் எவ்வளோ சீக்கிரமாக 2 மாதம் முடிவடைகிறது பாருங்கள். இன்றைக்கு மார்ச் 1ஆம் தேதி, மாதத்தில் முதல் நாள், மாத பிறப்பு. அதைவிட மிக முக்கியமான காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆயுஷ் நாட்கள் பெருகி இருக்கிறது, நம்முடைய வயது நாட்கள் கூட பண்ணப்படுகிறது. ஒரு புதிய மாதத்தை நாம் காண்கிறோம் பாருங்கள். பெரிதான கிருபை, தேவனுடைய கிருபை. இது என்னுடைய பலத்தினால அல்லது உங்களுடைய பலத்தினால நாம் வாழ்வது கிடையாது. நம்முடைய ஆயுஷ் நாட்களெல்லாம் அவருடைய உள்ளங்கையில் பொறித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் கூட அவர் தான் நம்மை நடத்துகிறவர். நாம் எத்தனை ஆண்டுகள் பூமியில் வாழ வேண்டும், நாம் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் என் தேவன் முன் குறித்து வைத்திருக்கிறார். அவருடைய தீர்மானத்தின்படி நடக்கிறது. இதை விசுவாசிக்கிறவர்கள், நம்புகிறவர்களுக்கு எல்லாம் நன்மையானதாகவே இருக்கும். அப்போது அவராலே தான் பிழைத்திருக்கிறோம், அவர் தான் நடத்துகிறார், அவர் அறிந்திருக்கிறார், அவர் திட்டத்தின்படி நடக்கிறது. ஸோ நம்மை குறித்து வரைபடம் இருக்கிறது பாருங்கள், ஒரு திட்டம் இருக்கிறது. இதைத்தான் நான் திரும்ப சொல்லிக் கொண்டு வருகிறேன். தேவன் கூட கொடுத்துருக்கிற அந்த மாதத்திற்காக தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். கடந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரையில் லீப் இயராக இருந்தபடினாலே, லீப் வருடமாக இருந்தபடினாலே 29 நாட்கள் பிப்ரவரி மாதத்தில் கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நன்றி சொல்லுவோம். புதிய மாதத்தை நாம் ஸ்தோத்திரத்தோடு கூட தொடங்குவோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் நாம் நுழைவோம். ஸ்தோத்திரத்தோடு கூட இந்த மாதத்தில் நாம் பிரவேசிப்போம். எல்லாருக்கும் பெரிதான ஒரு கிருபை என்னவென்று சொன்னால், இந்த மாதத்தில் வெள்ளிக்கிழமை அதிகாலை வேளையில் 6 மணி முதல் ஆலயத்தில் நாம் இந்த மாத பிறப்பின் நாளை ஸ்தோத்திரத்தோடு கூட நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நாம மகிமையிடுவதற்கு நான் சொல்லுகிறேன் பாருங்கள். ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒருமித்து தேவ நாமத்தை உயர்த்துவோமா? கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா? வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகம் பிரகாசம் அடைந்தது. இன்றைக்கு நாம் அவரை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னாலும் நம்முடைய முகம் பிரகாசம் அடையும், நம்முடைய முகம் பிரகாசம் அடையும். அவருடைய ஒளி நம்முடைய முகத்திலே பட்டு நம்முடைய முகத்திலிருந்து ஆண்டவருடைய ஒளி மற்ற மக்களுக்கு பிரகாசிக்கும். அவருடைய ஒளி நம்மேலே பிரகாசிக்கிறது. லெட் யுவர் லைட் பி ஷைன் அப்பான் மீ so that your light will be reflected from my face to all the other people. That is the grace of God. கர்த்தர் கொடுத்த கிருபை. கண்களை மூடுவோமா? என்னை நேசிக்கிற நல்ல பிதாவே, நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கூட கொடுத்திருக்கிற இந்த மார்ச் மாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மார்ச் மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தாவே நம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகளாய் நீர் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சிறப்பாக இந்த 2024ஆம் ஆண்டிலே கடந்த 2 மாதங்களாக கர்த்தர் கொடுத்த சுகத்திற்காய், பலத்திற்காய், ஆசீர்வாதங்களுக்காய், நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்.
நான் நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இன்றைக்கும் கர்த்தர் நல்லவர் என்று நாங்கள் சித்து பார்க்கும்படி நீர் கூட கொடுத்திருக்கிற இந்த நாளுக்காக, இந்த மாதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் கர்த்தாவே நாங்கள் உம்முடைய அன்பை ருசிக்கவும், உம்முடைய வல்லமையை உணரவும், உம்முடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவும் நீர் பாராட்டின தயவுகளுக்காய், இரக்கங்களுக்காய், கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரத்தோடு கூட உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்தை அறிவிக்கிறபடினாலே, நாங்கள் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே, விசுவாசிக்கிறபடினாலே, நம்புகிறபடினாலே, அறிவிக்கிறபடினாலே கர்த்தர் எங்களுக்கு செய்து வந்த எல்லா நன்மைகளுக்கும் கொடான கொடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் சுவாமி. உலக மக்கள் கண்களிலே ஒருவேளை ஒரு வெறுப்பை நாங்கள் பார்க்கலாம், எரிச்சலை பார்க்கலாம். ஆனால் தேவநாய கர்த்தருடைய கண்களில் எங்களுக்கு தயவும், இரக்கமும், கிருபையும் பெருகி இருப்பதனாலே உம்மை ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. நீ செய்த நன்மைகளை நினைக்கிறோம் ராஜா, நீ செய்த நன்மைகளை நினைக்கிறோம் கர்த்தாவே, நினைத்து பார்க்கிறோம் சுவாமி. நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்கெல்லாம் எண்ணத்தை செய்வோம் சுவாமி. ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் ஏற்றி கொண்டு ஆண்டவரே கர்த்தாவின் நாமத்தை தொழுது கொள்கிறோம் சுவாமி, தொழுது கொள்கிறோம் சுவாமி. உங்களுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நம்முடைய திருப்பாதத்திலே எங்களுடைய ஆவி ஆத்மசரியத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இந்த மாதத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். மாதத்தில் முதல் நாள் தொடங்கி 31ஆம் நாள் வரையில் ஒவ்வொரு நாளும் எங்களை கரம் பிடித்து நடத்துவீராக, எங்கள் காரியங்களை வாக்கிய பண்ணுவீராக. ஆண்டவரே, எங்களுக்காக யுத்தம் செய்வீராக, எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காமல் போக பண்ணுவீராக. ஆண்டவரே, உம்முடைய கரம் கூடவே இருந்து சாஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பதின் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பீராக, வியாதியை விலக்குவீராக, கையிட்டு செய்கிற எல்லா வழிகளிலும் ஆசீர்வாதத்தை கடலிடுவீராக. உங்களுடைய நாம மகிமைக்கென்று எங்களை உயர்த்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக. கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர், எங்களுக்காக எல்லாரும் செய்து முடிக்கிறீர் என்பதை ஆண்டவர் எங்களுடைய சத்துருக்கள் காணும்படி, எங்களை பகைக்கிறவர்கள், வெறுக்கிறவர்கள் காணும்படி கர்த்தாவே நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் செய்கிற நன்மைகளை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்கிற நன்மைகளை எல்லாம் ஆண்டவரை புறநினைத்தார் உம்மை அறியாத மக்கள், விசுவாசம் இல்லாத மக்கள் கண்டு பரலோகத்தின் தேவனை காணும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. நன்றின் கருத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தாவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. நண்பர்களுக்காக, உறவுகளுக்காக ஜெபிக்கிறோம். சொந்தங்களுக்காக, பந்தங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஜெருசலேம் சுவிசேஷ சபை விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். யூடியூப் மூலமாக SM ரெஜிஸ் பாஸ்டர் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக கூட ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த ஆண்டு வரை செய்தியின் மூலமாக உடைய மக்களை சந்திப்பீராக, ஏற்ற நல்ல ஆலோசனைகளை கொடுப்பீராக, சத்தியத்தில் வளர்கிற அறிவை கொடுப்பீராக, ஞானத்தை கொடுப்பீராக, புத்தியை கொடுப்பீராக, சத்தியத்தில் பலப்படுத்துவீராக, விசுவாசத்தில் உறுதிப்படுத்துவீராக, உயிருள்ள சாட்சிகளாய் வைப்பீராக. உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த மாதம் முழுவதும் எங்களை கரம்பிடியும், எங்களோடு கூட வாரும், உங்களுடைய தூதர்களை முன்பாக அனுப்பும், உங்களுடைய சமூகம் முன்பாக செல்லட்டும். எல்லா தீமைகளுக்கும், வன்கலங்களுக்கும், பொறாமைகளுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துறோம். எங்களுக்கு வர வேண்டிய ஆண்டவரே, எங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை, நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை தடை செய்து கொண்டிருக்கிற எல்லா அசுத்தாவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்திலே முறியெடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய நாமத்திற்கு விரோதமாய் ஆண்டவரே எங்களை இழிவுபடுத்தாதபடிக்கு கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறபடினாலே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. உண்மையே நம்பி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இம்மட்டுமா நீ செய்த நன்மைகளை எல்லாம் ஆண்டவரே நாங்கள் அறிந்து, உணர்ந்து, தெளிந்து உம்முடைய வல்லமைக்காக, ஆண்டவரே உம்முடைய பராக்கிரமத்திற்காக, ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்திற்கென்று கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். கடந்த பிப்ரவரி மாதம் 2 நாட்கள் திருச்சபையில், ஜெருசலேம் சுவிசேஷ திருச்சபையில் 24ஆம் தேதி மாலையும் 25 காலையும் 25 மாலையும் நடந்த கூட்டங்களில் கர்த்தருடைய தாசன் கடந்து கொண்டு ஆண்டவருடைய 2ஆம் எச்சரிக்கையின் செய்தி எங்களுக்கு கொடுத்ததை நாங்கள் கேட்டோம். அவருடைய ஆலோசனைகள் நாங்கள் கேட்டோம். கர்த்தாவே, அது மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. அந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கிற பொழுது எங்கள் உள்ளத்திலே தேவனுடைய ஆவியானவர் செய்த கிரியைகளினுடைய ஒரு பிரதிபலிப்பாக இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஆம் ஆண்டவரே, சத்தியத்தை அறிந்திருக்கிறோம், சத்தியத்திற்காக வாழ்கிறோம், ஊழியங்கள் செய்கிறோம், நல்லது கர்த்தாவே. ஆனாலும் தேவன் விரும்புகிற பரிசுத்தம், இருதயத்தில் சுத்தம், பரிசுத்தம், ஆண்டவரே உண்மை, உத்தமம் கடைசி மட்டும் இருக்கிறதா? ஒருவேளை நாங்கள் ஆண்டவரே உனக்கு பிரியமான பிள்ளைகளை வாழ்கிறோம் என்று யோசித்து பார்க்கிற பொழுது கர்த்தாவே, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் என்று சொல்லி இந்த வாக்குத்தத்தை நாங்கள் தியானிக்கிறோம். ஆண்டவரே, இதை விளக்கி சொல்லும், பிள்ளைகளுக்கு பிரயோஜனமான காரியங்களை உணர்த்தும், உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதிய 1வது நிருபம் 2வது அதிகாரம் 3வது வசனம். நல்ல கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதிய 1வது நிருபம் 2வது அதிகாரம் 3வது வசனம். இதுதான் இந்த மார்ச் மாதத்திற்காக தேவன் கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை.
இந்த வார்த்தையை நாம் தியானிக்கிற பொழுது கடந்த 2 நாட்களில் பிப்ரவரி 24, 25 தாசன் மூலியமாக பேசிய காரியங்களை இதனோடு கூட நம்ம ஒப்பிட்டு ஒருங்கிணைத்து நாம் பார்க்கிற பொழுது நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அநேக சத்தியத்தை கேட்கிறோம் பாருங்கள், கேட்டுட்டு நம்முடைய செயல்களிலே ஒரு மாற்றம் கிடையாது. அவர் நல்லா படித்து சொன்னார், திருவசனத்தை கேட்கிறவளை மாத்திரம் இராமல் அதன்படி செய்கிறவளாக இருங்கள், அப்பொழுது தான் கர்த்தருக்கு நீங்கள் பிரியமான பிள்ளைகளாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் கேட்டுட்டு முதல் ஆளாக போய் கை கொடுக்குறாங்க, நல்லா இருந்துச்சு ரொம்ப ஸ்தோத்திரம்லாம் சொல்கிறாங்க, அடுத்த நாள் காலையில் கோயிலில் காணும். காரணம் என்ன? சுயநலம், தற்பெருமை, மேட்டுமையான காரியங்கள், சத்தியத்தில் வளராதது. அதுதான் எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார். ஏன் ஆண்டவரே இப்படி நான் கேட்டேன். அவர் ஒரு வசனத்தை உணர்த்தி எனக்கு சொல்லுகிறார். அதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், சொல்லுவேன், கடைசியாக சொல்லுவேன் பாருங்கள். இன்றைக்கு நான் இந்த வசனங்களை தியானிக்கிற பொழுது நீங்கள் ஒரு குறிப்பு புத்தகத்தை எடுத்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆவியானவர் உங்களோட பேசுகிற காரியங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இதை திரும்பவும் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ஏனென்றால் இதன் மூலமாக அநேக நன்மையான ஈவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள், நீங்கள் வளரும்படி. இதுதான் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாக்குத்தத்தத்தினுடைய ஆசீர்வாதம். நீங்கள் வளரும்படி அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இன்னும் வளரலன்னு அர்த்தம். வளரணும். ஆவிக்கேற்ற ஒரு வளர்ச்சி, சத்தியத்தின் பாதையிலே ஒரு வளர்ச்சி, விசுவாசத்திலே ஒரு வளர்ச்சி. நீங்கள் வளரும்படி எப்படி வளரணுமா? புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல. யாரை போல? புதிதாய் பிறந்த குழந்தைகள். இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கிறது, புதுசாக குழந்தைக்கிறாங்க, தாய்ப்பால், ஞானப்பால் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அவள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய, திருவசனம் என்பது என்ன? திருவசனமாகிய களங்கமில்லாத, குற்றமில்லாத, பிழையில்லாத ஞானப்பாலின் மேல், அதுதான் திருவசனம் என்கிற ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். வாஞ்சையாயிருங்கள். நீங்கள் திருவசனத்தின் மேலே வாஞ்சையாயிருந்தால், விரும்பி அந்த ஞான பாலை குடித்தால், திருவசனமாகிய அந்த களங்கம் பெற்ற அந்த ஞான பாலின் நீங்கள் பருகுகிற பொழுது எப்படி பருக வேண்டும்? ஒரு சிறு குழந்தையைப் போல, புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல அந்த ஞானப்பாலை நீங்கள் விரும்பி பருகுகிற பொழுது, ருசி பார்க்கிற பொழுது, புசிக்கிற பொழுது, குடிக்கிற பொழுது நீங்கள் வளருவீர்கள். உண்மையிலே, உத்தமத்திலே, நேர்மையிலே, பரிசுத்தத்திலே வளருவீர்கள். நீங்கள் வளருவீர்கள். சத்தியத்திலே, விசுவாசத்திலே வளருவீர்கள். இந்த வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கும். நீதியை வெளிப்படுத்தும், நியாயத்தை வெளிப்படுத்தும், தாட்சியை வெளிப்படுத்தும், கீழ்ப்படிதலை வெளிப்படுத்தும். இல்லை என்று சொன்னால் வளரவில்லை என்ற அர்த்தம். இந்த ஒழுங்காக பால் குடிக்காதவங்க தான் இன்றைக்கி நாம் பார்க்கிறோம், ஒன்றுமே கீழ்ப்படிதல், தெய்வ பயம் அற்ற மக்களாக வாழ்கிறதை பார்க்கிறோம். அதனால் அந்த ஞானப்பால், திருவசனமாகி அந்த ஞானப்பால் களங்கம் இல்லாதது, களங்கம் இல்லாதது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் களங்கம் வருகிறதுன்னு சொன்னால் நம்ம அந்த பாலை குடிக்கிறோமோ வேறு எந்த பாலை குடிக்கிறோமோ தெரியாது. பல ஆடுகளில் ஊட்டப்பட்ட குட்டிகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப பலகீனமாக இருக்கும். அதுபோல் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் வளரணும். நீங்கள் வளரும்படி தான் இந்த கண்டிஷனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நிபந்தனை என்ன? நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தை எப்படி பாலுக்கு அலையுது, எப்படி அந்த பாலை குடிக்குது, எப்படி ருசித்து பார்த்து குடிக்கிற தாய்ப்பாலை, அந்த குழந்தை எப்படியெல்லாம் அந்த தாய்ப்பாலை பருகுகிறது, அதுபோல நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை, திருவசனமாகிய களங்கமில்லாத அந்த ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாக இருந்து அதை நீங்கள் ருசித்து புசிக்க வேண்டும், குடிக்க வேண்டும். அந்த ஞானப்பால் உங்களுடைய உள்ளத்தில், உடலுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். உங்களுக்குள்ளே இரத்தத்திலே கலக்கணும். அது உங்கள் செய்கையாய் மாறணும், விசுவாசமாய் மாறணும், கிரியைகளில் வெளிப்படணும். வசனம் என்கிற அந்த பாலை நீங்கள் ஒழுங்காக பருகியிருந்தால் அந்த வசனத்தின் வாழ்க்கை உங்களிலே பிரதிபலிக்கும். இல்லை என்று சொன்னால் நீங்கள் இன்னும் வளரவே இல்லை. வளராமல் இருந்தீங்கன்னா இது நிறைகுடம் அல்ல, குறைகுடம், தழும்பிக்கொண்டே இருக்கும், தழும்பும், ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆகவே நீங்கள் வளர வேண்டும். வளர்வதற்கான ஒரு நல்ல ஆலோசனைகள் நாம் கேட்போம். பாருங்கள், எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் வளர வேண்டும். நீங்கள் வளர வேண்டுமா? நீங்கள் ஆவிக்கு ஏற்றபடி வளர வேண்டுமா? சத்தியத்திலே வளர வேண்டுமா? விசுவாசத்திலே வளர வேண்டுமா? ஞானத்திலே வளர வேண்டுமா? பராக்கிரமத்திலே வளர வேண்டுமா? ஐஸ்வர்யத்திலே வளர வேண்டுமா? வளர வேண்டுமா? ஆவிக்கு ஏற்றபடி ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாய் வளர வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டிய காரியமெல்லாம் ஒன்று தான். நிபந்தனை என்ன? புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருந்து அந்த பாலை ரசித்து ருசித்து வாஞ்சியோடு பருகி
அந்த பால் உங்களுக்குள்ளே போய் அந்த குழந்தை எப்படி வளர்கிறது பாருங்கள். பாலினாலே மாமிச வளர்ச்சியை குறித்து நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா? அதுபோல நீங்கள் திருவசனமாகிய ஞானப்பால் ஆவிக்குரிய வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்க வேண்டும். ஸோ ஆவிக்குரிய விதமாக வளர்ந்தால் மாத்திரம்தான் நம்மாலே நிச்சயமாக ஆண்டவருக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக இருக்க முடியும். அப்போது இதைத்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பாருங்கள். ஒரு சில வசனங்களை நான் சொல்கிற பொழுது எங்களை குறித்து வைத்துக்கொண்டு அதை பாருங்கள். சங்கீதம் 34 8ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது அது இப்படியே சொல்லுகிறது பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போது ருசித்து பார்க்கிற பொழுது நம்பிக்கையோடு ருசித்து பார்க்கணும் பாருங்கள். சும்மா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இல்லை இது உப்பு கைக்குது, இது புளிக்குது, இது நல்லதில்லை, இது பழசாயிடுச்சு அப்படி ரிமூவ் பண்ணுறது, தூக்கி போடுறது கிடையாது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஸோ நல்லவராக இருக்கிற ஒருவரை போய் நீங்கள் புளிக்குது, கசக்குது, கஷ்டமாக இருக்குது, இந்த உபதேசத்தை கடைபிடிக்க முடியாது, இதன்படி வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஈஸி வே ஆஃப் லிவிங் போனீங்கன்னா நீங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்கிறவர்களே கிடையாது பாருங்கள். அப்படி தான் சொல்கிறாரு சங்கீதக்காரர். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்கள் வளர்கிற பொழுது நீங்கள் பாக்கியவானாய் வளருவீர்கள், பாக்கியவதியாய் வளருவீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் வளருவீர்கள். ஏன்? நீங்கள் நல்லவர் என்பதை ருசித்து ருசித்து பருகுகிறீர்கள், ருசித்து அந்த பாலை குடிக்கிறீர்கள், ருசித்து நம்பிக்கையோடு கூட அதை பருகுகிறீர்கள். நம்பிக்கையோடு கூட, சும்மா வேண்டாம் விருப்பா இப்படியோ அப்படியோ நடந்தால் நடக்கட்டும், நல்லா இருந்தால் இருக்கட்டும், ஆசிரமம் வந்தால் வரட்டு, வரட்டி போனால் போட்டு அப்படிலாம் கிடையாது. நம்முடைய நம்பிக்கையில் ஒரு உறுதி இருக்க வேண்டும். உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனுஷன் உண்மையில் நம்பிக்கையாக இருக்கிற பொழுது கர்த்தர் அவனை பூர்ண சமாதானம் காத்துக்கொள்வது போல இந்த ஞான பாலை, திருவசனமாகிய கலகமில்லாத ஞான பாலை பருகுகிற பொழுது, குடிக்கிற பொழுது நம்பிக்கையோடு குடிங்க, நம்பிக்கையோடு குடிங்க, ஏற்றுக்கொள்ளுங்கள், நம்பிக்கையோடு ருசித்து பாருங்கள். நல்லவர் என்ற நம்பிக்கையோடு செயல்படுகிற பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வளர்வீர்கள், பாக்கியவானாய் பாக்கியவதியாய் வளர்வீர்கள். உங்கள் கைகளின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் கூட இருந்து உங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். நன்றாகவே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உயர்வை காண்பீர்கள். அதற்கு ஒரே ஒரு வழி என்ன? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலை ருசித்து பருக வேண்டும். பருகினா நாம் பாக்கியவானாய் பாக்கியவதியாக இருப்போம், ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கும். ஸோ இன்றைக்கு அநேக ஆண்டுகளாக ஆலயத்துக்கு போகிறோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம், ஆனால் பலவிதமான பாடுகள் புத்தகம் இதில் கடந்து போய் கொண்டே இருக்கிறோம். பறையருக்கு புரியறதே கிடையாது. நான் உண்மையாக தான் ஆலயத்துக்கு போகிறேன், உண்மையாக தான் வேதத்தை வாசிக்கிறேன், உண்மையாக தான் ஜெபிக்கிறேன். எனக்கு ஏன்? ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். அங்கே இந்த ஞான பால் நமக்குள்ளே போய் அது கிரியை செய்கிற பொழுது அது நம்மை பாக்கியவானாய் பாக்கியவதியாய்த்தான் உருவாக்கும், சிருஷ்டிக்கும், வளரச் செய்யும் பாருங்கள். அப்போ நம்முடைய காரியம் பார்த்திங்கன்னா வாஞ்சை என்பது மிக முக்கியமானது. விருப்பம், விரும்பி ஏற்றுக்கொள்வது, விருப்பத்தோடு கூட வசனங்களை கேட்கிறது, வாஞ்சையோடு கூட கேட்கிறது, உள்ளத்தில் பதிய வைக்கிறது, அசை போடுறது, சொந்தமாக்குகிறது, இதுதான் மிக முக்கியம். ஆகவே எனக்கு பிரியமானவர்களை, முதலாவது வசனத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 34 8வது வசனம். ரெண்டாவது ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. அங்கே ஆண்டவர் இயேசு சொல்கிற ஒரு காரியம் எதுக்கு என்று சொன்னீங்கன்னா, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல அல்லவா. அப்போ ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், மத்தேயு 18 சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பார்த்தீங்களா? இப்போ என்ன வேண்டும்? பாலை குடிக்கிறது ரைட்டு தான், ஆனால் மனம் திரும்பணும், மனம் திரும்பணும் என்று சொல்கிறது. குழந்தை மனம் திரும்புமா? குழந்தை நம்பிக்கையோடு சாப்பிடும், அவ்வளோதான். அப்போ குழந்தைய போல தான் அவர் கட்டளை இடுகிறார். குழந்தையை போல் நீங்கள் பருகுங்கன்னு சொல்கிறார். ஆனால் அந்த குழந்தையை போல் பருகுவதற்காக என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகுங்கன்னு சொல்கிறார். நீங்கள் இந்த மாதிரி நியாயம் பேசுவீங்கன்னு தெரியும் ஆண்டவருக்கு, நீதி பேசுவீங்கன்னு தெரியும். எல்லாம் யோகியமானவங்க, போதகர்களுக்கு போதனை பண்ணுவாங்க, போதகர்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க, ஆனால் அவங்க கேட்டு நடக்க மாட்டாங்க. அது மாதிரி தான் சொல்கிறார் பாருங்கள். மனம் திரும்பி என்ன தெரியுமா மாறணும்? நீங்கள் முதல்ல பிள்ளைகளைப் போல் ஆகணும், புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல மாறு, உன் பலகீனத்தை ஒத்துக்கொள்,
கை காலை உதச்சிட்டு கடை. உன்னிட்ட ஒரு பலனும் இல்லை, வெளிப்படுத்தாத. உன் புத்தியை காட்டாத, உன் திறமையை காட்டாத, உன் அறிவை காட்டாத, உன் ஞானத்தை காட்டாத. ஜஸ்ட் ஒரு குழந்தை எப்படி அம்மா அம்மா பார்த்துட்டு இருக்கு பாரு, அதே பார்த்துட்டு இருக்கு. எங்கே இருக்கு அம்மா, எங்கே போகிறேன் எங்கே வரேன் எங்கே வரேன் பார்த்துட்டே இருக்கும் பாரு. எப்போ பால் வரும் எப்போ பால் வரணும். அப்படி நீ குழந்தையை போல மாறணும். வசனத்தை கேட்க வாஞ்சையாக இருக்கணும். கோயிலில் வந்தோடனே வசனம் திருவசனம் ஆரம்பிக்கும் பொழுது எழுந்து வெளியில் போகிறது கிடையாது. பிரசங்கம் ஆரம்பிக்கும் பொழுது இதெல்லாம் குழந்தையை போல வாஞ்சையாக இருக்கிற கேட்டகரியா தே வில் நெவர் கரெக்ட் தெம்செல்ஸ். அவங்க மனம் திரும்பவும் மாட்டாங்க, தங்களை மாற்றிக்கொள்ளவும் மாட்டாங்க. செக்கு மாடு மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. காரணம் என்ன? இதுதான். அதை சொல்கிறார் பைபிள் சொல்கிறார் பாருங்க, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால், அப்போ நீங்கள் முதல்ல பிள்ளைகளாய் மாற வேண்டும். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போது இந்த குழந்தைகளைப் போல திருவசனத்தின் மேல் வாஞ்சை உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறத, நான் குழந்தையா, எனக்கு 50 வயசாகுது, என்ன குழந்தையா, என்னை போய் இப்போ இது மாதிரி பால் குடிக்க சொல்கிறீங்க, நீங்கள் கேட்பீங்க. உங்களுக்கு தான் வசனம் சொல்கிறாரு, குழந்தைகளைப் போல ஆகுங்கள். ஒரு குழந்தை தாயின் முகத்தை பார்த்து ஏங்குவது போல, ஒரு குழந்தை தகப்பனுடைய கரத்தை பற்றி கொண்டு நடக்கிறதுக்கு ஏங்குவது போல சார்ந்து, தேவனை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் குழந்தையை போல மாறுறது. நம்ம காலை தூக்கி விட்டுட்டு நான் கெட்டிக்காரன், புத்திசாலி, அறிவாளி, எனக்கு எல்லாம் தெரியும் சொல்கிறீங்கள, அது குழந்தையை போல மாறுறது கிடையாது. உங்களை தாழ்த்தி ஒரு குழந்தை எப்படி தகப்பனை பார்க்கிறது, தகப்பனின் கையை பிடித்து கொண்டு நடக்கிறது, தகப்பனின் தோளில் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது, அதுபோல கர்த்தரை நீங்கள் நம்பி, கர்த்தரை சார்ந்து, கர்த்தரை பற்றி கொண்டு ஒரு பிள்ளையை போல போ. ஒரு பிள்ளை எப்படி இருக்கும்? பிள்ளை போய் சட்டம் பேசிட்டு இருக்குமா? அது நீதி பேசுமா? அது ரூல்ஸ்லாம் பேசும்? ஒன்றும் பேசாது, சொல்கிறது அப்படியே கேட்கும். அப்போது ஒரு குழந்தையை போல நாம் நம்பிக்கையில் தகப்பன் மேலே, கடவுள் மேலே, வார்த்தையின் மேலே, வசனத்தின் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக மாறணும். அப்போது அதுக்கு ஒரு மனம் திரும்புதல் உங்களுக்கு வேணும். முதல்ல இப்போ நீங்கள் நான் வளர்ந்துட்டேன், நான் நிறைய படிச்சுட்டேன், நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன், நான் அப்படி இப்படி எனக்கு நான் பைபிளை இப்படி சொல்கிறவனுக்கு தான் சொல்கிறாரு, நீ மனம் திரும்பிட்டு முதல்ல பிள்ளையை போல் நீ மாறு. ஆனால் தான் நீ திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலை பருகுவாய். அப்பொழுது தான் நீ பிழைப்பாய், அப்பொழுது தான் நீ பாக்கியவானாய் பாக்கியவதாக இருப்பாய், அப்பொழுது நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பாய், அப்போது நீ பரலோகத்தின் ராஜ்யத்தின் பிள்ளையாக இருப்பாய். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் முதல்ல குழந்தைகளைப் போல மாறணும். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்தால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக ஒரு குழந்தையை போல உட்காந்துருக்கணும். நல்ல கவனிங்க, செய்கிறீங்களா? அந்த மாதிரி வசனத்தை வாஞ்சியை கேட்குறீங்களா? ஒரு குழந்தையை போல அம்மா என்ன சொல்கிறாங்க, அப்பா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு நடக்கிற குழந்தையை போல இருக்கிறீங்களா? கீழ்ப்படியில் உள்ளவர்களாக இருக்கிறீங்களா? பயத்தோடு இருக்கிறீங்களா? தெய்வ பயத்தோடு இருக்கிறீங்களா? இல்லை. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஞான பால் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனாய் மாற்றும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வளர்வீர்கள், ஆண்டவருக்குள் வளர்வீர்கள். வளர்ச்சி, உங்களுடைய வளர்ச்சி, பரிணாம வளர்ச்சி பாருங்கள். பால் 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 கொஞ்சம் அப்படியே செமி லிக்விட் செமி சாலிட், அப்படி இப்படி பிசைஞ்சு குழச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திடப்பொருள். அப்போ இப்படியே கொண்டு போய் பிரியாணி மேலே கொண்டு நிற்க வைக்கலாம். ஆனால் ஆரம்பிக்கும்போது சரியாக ஆரம்பிக்கலைன்னா சரியாக வருமா? வரவே வராது. அதனால் நீங்கள் குழந்தைகளைப் போல் ஆகாவிட்டால், புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல மாறாவிட்டால் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? ஞான பாலின் மேல் வாஞ்சியாக இருக்க மாட்டீங்க. அதனால் குழந்தைகளை முதல்ல மாறுங்க. குழந்தையாக மாறினா தான் பால் அம்மா அம்மான்னு கத்தினு வீண் கத்தினு வாழை வச்சுக்கணும். ஞானப்பாலின் மேலே வாஞ்ச ஞானம் வசனத்தை ஞானத்தினை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வாஞ்சையோடு ஆலயத்துக்கு வந்து வார்த்தைகளை கேட்கணும்னு பார்த்தீங்களா? கேட்கிற பொழுதே பிரசங்கியை பார்த்துட்டு அவர் முகத்தை, தலையை, ஆழை, நீட்டை, படிப்பை, வசதியை, எங்கேருந்து வராரு, என்ன இதெல்லாம் விசாரிச்சுக்கிறோம் கெட்டிக்காரத்தனமாக. அவருடைய அனுபவம், அவருடைய அறிவெல்லாம் இவங்க மார்க் போடுறதுக்காக கேட்குறாங்களா என்னென்னு தெரியாது. வசனத்தை கேட்பாங்களா? அது ஒப்பு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. தேவன் தான் பேசுகிறார், தேவனுடைய தாசன், தேவனுடைய ஆவியானவர் உணர்த்துகிறார் அப்படின்னா பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ஆகையினால குழந்தைகளாய் மாறுங்கள். குழந்தைகளாக மாறினா உங்கள் பலகீனத்தை ஒத்துக்கொள்ளுங்கள், உங்கள் இயலாமையை ஒத்துக்கொள்ளுங்கள், உங்கள் நம்பிக்கையை உங்களுடைய தகப்பன் மேலே, தாயும் தகப்பனுமான கடவுள் மேலே வைங்க. அப்போ நீங்கள் அந்த ஞானப்பாலை, வசனமாகிய ஞானப்பாலை, களங்கமில்லாத ஞானப்பாலை நீங்கள் வாஞ்சியோடு பருகுகிற பொழுது, ருசித்து புசிக்கிற பொழுது நீங்கள் பாக்கியவானாய் பாக்கியவதியாய் வளர்வீர்கள். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள், மிக அருமையான ஒரு காரியம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு நிருபத்திலிருந்து எடுத்து வாசிக்கிறேன். 3ஆம் அதிகாரம், அதில் 2ஆம் வசனத்திலேருந்து வாசிப்போம். நல்லா கவனித்து பாருங்கள். 2, 3, 4, 5 வரும் வாசிக்கலாம். முதல்ல 2 வாசிக்கிறேன்.
நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாக இருக்கிறபடினால் இப்பொழுதும் நீங்கள் பலன் இல்லாமல் இருக்கிறீங்க. பார்த்தீங்களா, இந்த பலனை பற்றி கண்டுபிடிச்சிட்டிங்களா? பவுல் சொன்னானே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு பலன் உண்டுச்சு. அந்த பலன் என்ன அர்த்தம் புரியுது? அப்போ சாப்பிட்டுட்டு கறி முட்டை மீனை சாப்பிட்டுட்டு டானிக் சாப்பிட்டுட்டு தெம்பு விட்டமின் மாத்திரை சாப்பிட்டு வர பலன் கிடையாதுங்க. நல்ல கவனிங்க, திருவசனம், களங்கமில்லாத திருவசனம், அந்த ஞானப்பால். பவுல் என்ன சொல்கிறான் பாருங்க, நீங்கள் பலன் எல்லாம் இருக்கிறீங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. நீங்கள் ஆள் நல்ல புஷ்டியாக நீங்கள் ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு ரொம்ப திடகாத்தனமாக இருக்கிறீங்க. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் பலன் இல்லாதவர்கள். யூ ஹவ் நோ ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த். ஒன்றும் கிடையாது. உனக்கு ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு ஜீரோ பலன் கூட ஒன்றை கிடையாது. ஏன்? நீங்கள் பலன் இல்லாத இருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு நான் சாப்பாடு போட முடியாதுப்பா, நான் உங்களுக்கு பால் தான்ப்பா கொடுப்பேங்கிற. ஆகினால உங்களுக்கு போஜனம் கொடுக்க மாட்டேன், நீங்கள் பாலை தான் குடிக்கணும். இப்போ நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு சபையில் ஒரு சத்தியத்தை பேசுகிற சாதாரண ரட்சிப்பின் செய்தியை கொடுத்தாங்கன்னா, உங்களுடைய சபையில் முதல் நாள் பேசுகிற பொழுது இந்த சபை இன்றைக்கு தூதர்கள் முன்பாக நிறுத்தப்படும் என்று சொன்னால், அந்த தூதனானவன் எப்படி உங்களை இந்த சபையை பார்ப்பான் என்று சொல்லிட்டு வெளிப்படுத்தல் 3 எடுத்து தெளிவாக சொன்னார் போதகர் பார்வை. ஆனால் யார் அந்த சபையை பற்றி பார்க்குறான்? இந்த சபையின் தூதனானவன் பார்க்கிற பொழுது நம்முடைய செய்கைகளை பார்க்குறான். பார்த்தீங்களா? அதான் சொல்கிறான் பாருங்க, உங்களுக்கு நான் போஜனம் கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு இதை விட அதிகமான டீப்பு ட்ரூத்லாம் கேட்க வேண்டியதில்லை. நீங்கள் சாதாரணமாக பால் குடிக்கிறதையும் லாய் இல்லை. நீங்கள் அதனால தான் பாலை கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடினாலே இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை, இப்பொழுது உங்களுக்கு பால் தான் கொடுப்பேன். இந்த சத்தியத்தையே நீங்கள் இன்னும் சாப்பிடவே இல்லை, இந்த பாலையே இன்னும் குடிக்கலையே, உங்களுக்கு எப்படி நான் இன்னும் போஜனம் கொடுக்க முடியும்? இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு உணவு கொடுக்க முடியும்? இந்த பால் தாங்க உங்களுக்கு ஏற்ற உணவு. இந்த நீங்கள் பாலை குடித்து வளர்ந்தால் தான் உங்களுக்கு ஆவிக்குரிய பலன் வரும். பலன் வந்தால் தான் அதில் வளருவீர்கள். அப்பொழுது நீங்கள் ஞானம் பாலை குடிக்கிறதுனாலே நீங்கள் பாக்கியவானாய் வளருவீர்கள். ஆகினால உங்களுக்கு பலன் இல்லாததுனால நான் போஜனம் கொடுக்கல, பாலை கொடுக்குறேன். ஏன் எனக்கு பால் கொடுக்குறீங்க? நான் பால் குடிக்கிற பிள்ளையா கேட்பாங்க சில பேர். இல்லை, உங்களுக்கு அந்த பால் தான் தேவை. ஏன்? உங்களுக்கு ஆவிக்குரிய பலனே கிடையாது. ஆவிக்குரிய பலன் இல்லைன்னா என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க. அடுத்த வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள். பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்கு உள்ளவராய் இருக்கிறீர்கள். இருந்து என்ன பண்ணுறீங்க? மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள். அதான் உங்களுக்கு ஆவிக்குரிய பலகீனம். ஆவிக்குரிய பலகீனம் என்ன தெரியுமா? சில பேர் மரத்தடியில் போய் நின்று ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருப்பான், அந்த வசனத்தை இந்த வசனம் சொல்லிட்டு இருப்பான். அவங்க என்ன நினச்சிக்குவாங்க தெரியுங்களா? பெரிய புத்திசாலித்தனமாக இந்த வசனம் என்ன சொல்லுது, இது ஏன் இவர் இப்படி சொல்கிறாரு, இவர் ஏன் இவர் மாற்றி சொல்கிறார் பேசிட்டு இருப்பான். நல்லா படித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம். பொறாமையும் வாக்குவாதமும் ஆர்கியூமெண்ட், பேதகங்களும் தவறான மார்க்கம் தவறான கொள்கைகளும் உங்களுக்குள் இருக்கிறபடினாலே நீங்கள் மாம்சத்திற்கு உரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள். மனுஷ மார்க்கமாய் நடந்தால் அது மாமிச மார்க்கம், அதில் ஆவிக்குரிய பலன் இருக்காது. அதனால தான் உங்களுக்கு பால் கொடுக்குறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? திருவெளிப்பாடை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கிறீங்க. நீங்கள் சொல்லும்போது திருவெளிப்பாடை பற்றி புரிஞ்சிட்ட மாதிரி நடிக்கிறீங்க. ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. நமக்கு பாலுக்கே லாய்க்கு இல்லை, நம்ம எப்படி ஸ்ட்ராங் ஃபுட்டுக்கு போக முடியும்? யோசித்து பாருங்கள். அதுதான் சொல்கிறாரு, அந்த மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்களே அதுதான் உங்களுடைய பலகீனம். அடுத்தவன் சொல்கிறான் பாருங்கள் வசனம். ஒருவன் தான் பவுலை சார்ந்தவன் என்றும் கொள்கை கோட்பாடுகள் போதக பேதகங்கள் பாருங்கள், வேறொருவன் நான் அப்பொல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடினால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்கள். மாம்சத்துக்குரிய காரியங்களை பார்த்தீங்களா? 1 பொறாமை, 2வது வாக்குவாதம், 3வது பேதகங்கள் சொல்லினே வர்றார். மனுஷ மார்க்கம் 4வது சொல்கிறாரு நான் அப்பொல்லோ சார்ந்தவன் நான் பவுலை சார்ந்தவன் சொல்லிட்டு நம்ம வித்தியாசப்படுத்தி கொண்டிருக்கிறோம் மாம்சத்துக்குரியவர்கள். 5வது வசனம்னு பார்த்தீங்கன்னா பவுல் யார், அப்பொல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிப்பதற்கு நீங்கள் ஏதுவாயிருந்து ஊழியக்காரர் தானே. அவங்களாம் ஊழியக்காரர்கள் தான். அவங்களுக்கு ஏற்ற ஒரு பலனையும் அறிவை ஆனதையும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதுதான் வெளிப்படுத்துவாங்க. அதனால் அவங்கள பிடிச்சின்னு ஊழியக்காரனை பிடிச்சின்னு நம்ம தெரிய வேண்டியதில்லை. அவன் பேசுகிறதெல்லாம் சொல்லின்னு தெரிய வேண்டியதில்லை. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, கர்த்தருடைய ஞானப்பால் சொல்லுகிறது, அதைத்தான் நான் பார்க்க வேண்டும். ஆகவே இந்த கொள்கை குழப்பங்கள், விசுவாச பேதங்கள், மாற்று எண்ணங்கள், பொறாமைகள், வாக்குவாதங்கள் இவைகளெல்லாம் மாம்சத்துக்குரியவைகள், மனுஷ மார்க்கத்தை வெளிப்படுத்துகிறது. ஆகினாலே நீங்கள் பலனற்றவர்கள். ஆகினாலே உங்களுக்கு நான் ஞான பாலை கொடுக்குறேன். பாலை தான் கொடுக்க முடியும், போஜனம் கொடுக்க முடியாது. இது நீங்கள் குடித்தால் தான் நீங்கள் பலன் அடைவீர்கள் சொல்கிறார்.
அப்போ நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல நான் குழந்தையா இருக்கு பால் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை, நீங்கள் இதான் குழந்தை தான். மாம்சம், பொறாமை, காய்மகாரம், தற்பெருமை, ஆணவம், மேட்டிமை, அதான் குழந்தை இல்லை. நீங்கள் அதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிறது பலகீனம். மார்க்க பேதம், கொள்கை பேதம், நான் அவனை சார்ந்தோம் இவனை சேர்ந்தோம், அந்த போதனை இந்த போதனை, அந்த சபை இந்த சபை, இப்படி சொல்லி நான் வீணத்தை வேலை பண்ணிட்டு இருக்கேன். சத்தியத்தை அறிகிறதில்லை. அதனால் நீங்கள் பலகீனமானவர்கள். உங்களுக்கு கட்டாயமாய் ஞானப்பால் தேவை. ஆகவே நீங்கள் இந்த பாலை குடித்து வளர்கிற பொழுது நீங்கள் ஆவிக்குரிய பலன் அடைவீர்கள். பாக்கியவானாய் பாக்கியவதியாய் நீங்கள் உயர்வீர்கள் என்பதை மறந்து விடார்கள். அடுத்ததாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல பிரியப்படுகிறேன். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்க போகிறோம். அவருடைய கருத்து என்ன என்று பார்த்தீங்கன்னா, அங்கே மிக தெளிவான சில காரியங்களை உணர்த்துகிறார்கள். தீத்து 3ஆம் அதிகாரத்திலிருந்து நான் வாசித்து காட்டுகிறேன். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான பொழுது நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதனாலும் நம்மை என்ன பண்ணிருக்கார்? ரட்சித்திருக்கிறார். ஆகவே தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவனை உண்டாகும் என்கிற நம்பிக்கையிலே நாம் சுதந்திரிக்கத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேலே சம்பூர்ணமாய் பொழிந்தருள்வார். இந்த வார்த்தை உண்மை உள்ள தேவனிடத்தில் விசுவாசமாய் உள்ளவர்கள் நற்கைகளை செய்ய ஜாக்கிரதையாக இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கும் பிரயோஜனமானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் இந்த வசனங்களை கேட்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வசனத்தின் மூலமாக நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? நீதியின் கிரியைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அந்த ஞானப்பால் நமக்கு கொடுக்கிற காரியங்கள். நாம் நீதியின் கிரியைகளை வெளிப்படுத்துவோம். அவன் அபிஷேகத்தை பெற்றவர்களாய் ஆண்டவருடைய வார்த்தைக்கு சாட்சிகளாய் நாம் வாழ முடியும். கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்ல பிரியப்படுகிறேன், கவனிங்க. எபிரேயருக்கு நிருபத்திலே மிக தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு சத்தியத்தை நாம் கேட்போம். ஏன் என்று நீங்கள் கேட்கலாம். அந்த ஏன் என்பதற்கு ஒரு பதிலை ஆண்டவர் கொடுக்கிறார். 5ஆம் அதிகாரத்தில் 12-13 வசனங்கள். காலத்தை பார்த்தால், இப்போ பார்த்தா இந்த காலத்தை நீங்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீங்க? போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. 25 வருஷமாக சபைக்கு போகிறோம், 30 வருஷமாக சபைக்கு போகிறோம், இத்தனை வருஷமாக எல்லாம் இன்னுமா நாங்கள்லாம் சாதாரணமாக என்று சொல்லி நினச்சிட்டு இருக்கிறோம். பாருங்களேன், அப்போது நமக்கு அந்த அடிப்படை சத்தியங்களே நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளவே இல்லை. அதுதான் மூல உபதேசங்கள். பாருங்கள், ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, மறுபடியும் பிறத்தல், இந்த காரியங்களை பற்றி ஒரு ஞானமே இருக்கிறது கிடையாது நம்முடைய வாழ்க்கையில். அவைகள் இல்லாததுனால நம்ம என்ன பண்ணுறோம்? நாம் இன்னும் நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களாக இருக்கிறீங்க. இத்தனை வருஷமாக நாங்கள் பைபிள் படிக்கிறோம், இத்தனை வருஷமாக ஜெபம் பண்ணுறோம், இத்தனை வருஷமாக சபையில் இருக்கா, எங்களுக்கு போய் இப்படிப்பட்ட சாதாரண பிரசங்கத்தை பண்ணுறீங்களே, நீங்கள் ஏதாவது நல்ல ஆழமான சத்தியத்தை சொல்கிறீங்க. நாங்கள் பார்த்தா நிறைய பேர் சொல்கிற நீங்கள் பார்த்துருக்குறீங்க. அவங்களுக்கு தான் பவுல் எழுதுகிறாரு, காலத்தை பார்த்தா போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் என்ன பண்ணி தேவனுடைய வாக்கியம் மூல உபதேசங்கள் மறுபடியும் உங்களுக்கு உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களாக இருக்கிறீர்கள். குழந்தையாக இருக்கிறீங்க, உங்களுக்கு பால் தான் ஏற்ற உணவு, ஞானப்பால், களங்கமற்ற அந்த ஞானப்பால். ஆகவே இந்த பாலை நீங்கள் உண்டு தான் ஆக வேண்டும். பால் உண்ணுகிறவன் குழந்தையாக இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்திலே பழக்கமில்லாதாக இருக்கிறான். அதனால் அவன் நீதி செய்கிறதே கிடையாது. குழந்தையாக இருக்கிறவன் பால் உண்ணுகிறபடினாலே நீதியினுடைய வசனத்தில் மேலே பழக்கம் இல்லாதவனாக இருக்கிறான். அவன்கிட்ட போய் நீதி வசனத்தை பற்றி சொன்னோம்னா அவன் கேட்க மாட்டான். எபிரேயருக்கு நிறுவனம் 5ஆம் அதிகாரம் 12-13. ஆகவே பால் உண்ணுகிறவன் குழந்தையாக இருக்கிறான் என்பதை அந்த 13ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்போது ஏன் சொல்லுகிறதுன்னு சொன்னால் நீதியின் வசனத்தில் அவன் பழக்கம் இல்லாதவனாக இருக்கிறான். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நீதியின் வசனத்தில் நாம் வாழாமல் அந்த நீதியின் கிரியைகளை செய்யாமல் நாம் நடக்கிறோம் என்று சொன்னால் நாம் எவ்வளோ நாள் சபையில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய சீனியராக இருந்தாலும் ஒரு பிரயோஜனமே கிடையாது. நீதிக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. நியாயத்துக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. தேவ ஞானத்துக்கு உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. உங்களுக்கு வெறும் பாலை தான் ஊற்றி ஆகணும். மறுபடியும் பாலாடையை வாங்கி அதில் பாலை ஊற்றி வாயில் ஊற்றணும். அதை நீங்கள் குடிக்கிறதுக்கு கூட ராகி இல்லை, ஊற்றி தான் விடணும் உங்களுக்கெல்லாம். ஏனென்றால் நீங்கள் இன்னும் பலகீனமாக இருக்கிறீங்க.
நீங்கள் பலமான ஆகாரத்துக்கு ஏற்றவர்களே கிடையாது. உங்களுக்கு பால் உணவு மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆகவே நீங்கள் வளர வேண்டும் என்று சொன்னால் வளரல. என்னங்க 15 வருஷமாக பார்க்குற இந்த பிள்ளை அப்படி தாங்க இருக்குன்னு சொல்லினா அது வந்து ஃபிசிக்கலி ரிட்டார்டட், உடல் வளர்ச்சி குன்றிய பிள்ளை. அதை விட ஞானம் புத்தி இல்லை, மன வளர்ச்சி குன்றிய பிள்ளை. இவங்க எல்லாம் எத்தனை வருஷம் ஆலயத்துக்கு போனாலும் எத்தனை வருஷம் சபையில் இருந்தாலும் அவர்களெல்லாம் வளர்ச்சி இல்லாதவர்கள். நீங்கள் வளரும்படி என்ன செய்யணும்? புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல திருவசனமாகிய களங்கமல்ல ஞானப்பாலையில் வாஞ்சியாக இருந்து அதை ருசித்து குடித்து அதை புசித்து நீங்கள் பாக்கியவானாய் பாக்கியவதை வளர்ந்தா நீங்கள் இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பீர்கள். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை கவனியுங்கள். மார்ச் மாதத்தினுடைய தேவனுடைய வார்த்தையை கவனியுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிபந்தனை என்ன? புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமல்ல ஞானப்பாலின் வாஞ்சையாய் இருங்கள். வாஞ்சையாய் இருந்து அதை பருகுங்கள். வளருங்கள், பாக்கியவனாய் பாக்கியவதையாய். நீங்கள் வளர வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் வளர வேண்டும். வளருங்க, வளருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருங்கள். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை தாங்கி உங்களை தூக்கி உயர்த்தி மேன்மைப்படுத்தும். இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஒரு பெரிய பலவான் மாதிரி ஒரு பெரிய போதகர் மாதிரி நடிக்கலாம், வேண்டாம். குறுக்க நெடுக்க நடக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் பைபிளை வச்சுக்கின்னு ஸ்டைலில் போயிட்டு வந்துட்டுருக்கலாம். ஸ்டைலாக நடக்கலாம் ஒரு போதகர் மாதிரி. பிரயோஜனம் கிடையாது. அது தேவன் பிரியமாக இருக்க போகிறதே கிடையாது. அடிப்படை உபதேசத்தில் நிலைச்சிருக்கிறீங்களா? மறுபடியும் பிறந்துருக்கிறீங்களா? மனம் திரும்புறீங்களா? பாவங்களை அறிக்கை செய்கிறீங்களா? பாவ செயல்களை விட்டு ஒழித்திருக்கிறீங்களா? மாம்ச கிரிகளை விட்டு ஒழித்திருக்கீங்களா? மாம்சத்தில் என்ன இருக்கிறீங்களா? அப்போது மாம்சத்திலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பலமான ஆகாரத்தை கொடுக்க முடியாது. பால் உணவு தான் கொடுக்க முடியும். மாம்சத்தை விட்டு வெளியில் வந்தால் தான் கொடுக்க முடியும். ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த வார்த்தைகளை மிக தெளிவாக கேட்டு உணர்ந்து அதன்படி வாழ நீங்கள் ஒப்புக் கொடுக்கிற பொழுது கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், திடப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். மீண்டும் சொல்லுகிறேன், சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லொரு ருசித்து பாருங்கள் என்ற வசனத்தை நல்லா வாசித்து பாருங்கள். ஆக அந்த வசனம். அதுபோல மத்திய 18:3 நீங்கள் குழந்தைகள் போல் ஆகுங்க. 1 கொரிந்தியர் 3:2 நீங்கள் உங்களுடைய உள்ளத்தினால ஆராய்ச்சி பாருங்கள். 1, 2, 3 படியாக பொறாமை, காயமகாரம், மார்க்க பேதம், பேதமை கொள்கைகள் எல்லாம் இல்லாமல் வாழ ஒப்புக் கொடுங்க. கடைசியாக தீத்துல சொல்லப்பட்டபடி உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சாட்சி உள்ள பிள்ளைகளாய் வாழ வசனத்தில் வாஞ்சி உள்ள பிள்ளைகளாய் மாறுங்கள். கடைசியாக 5, 12, 13 படியாக பால் உண்ணுகிறவன் குழந்தையாக இருக்கிற அப்படின்னால நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாத இருக்கிறான். ஆகவே நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களாக அந்த ஞான பாலின் வாஞ்ச உள்ளவர்களாய் மாறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட மாதத்தில் முதல் நாளிலே நம்முடைய சமூகத்தில் எங்களை கூட்டி சேர்த்தீரே, கொடான கூட்டி ஸ்தோத்திரம். உண்மை நோக்கி பார்க்கிற கிருபைகளை கொடுத்தீரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் நாங்கள் தியானிக்கும்படி 1 பேதுரு 2:3 எங்களோடு நீர் பேசினீரே, இடைப்பட்டீர், உங்களுக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த வார்த்தையை நாங்கள் ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் எங்கள் உள்ளத்திலே வைத்து தியானித்து அசை போட்டு சொந்தமாக்கி நாங்கள் ஆண்டவரே வாஞ்சை உள்ள குழந்தைகளைப் போல திருவசனமாய் களங்கமில்லாத ஞானப்பாலை பருகி ஆவிக்கேற்ற ஒரு வளர்ச்சியை பெற்றுக்கொள்ளும்படி எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் அந்த நிபந்தனையை நாங்கள் நடக்கிற பொழுது ஆண்டவரே குழந்தைகளைப் போல மாறி திருவசனமாய் களங்கமில்லாத ஞானப்பால் வாஞ்சியாக இருந்து அதை நாங்கள் ருசித்து பருகுகிற பொழுது கர்த்தரை எங்களை பலவான்களாக ஆண்டவரே எங்களை நீர் மாற்றும். ஆவிக்குரிய காரியங்களை எங்களை மேன்மைப்படுத்தும், விசுவாசத்தை உறுதிப்படுத்தும். பாக்கியவானாய் பாக்கியவதியாய் உயர்த்தி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமேன், ஆமேன். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம்முள்ளே கொடி
கொடியை ஏற்றிடுவோம், திறந்த வாசல் நம்முனே கொடியை ஏற்றிடுவோம், கொடியை ஏற்றிடுவோம். இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமி